எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இல்லை சவுத் ஆப்பிரிக்கா பற்றி. அதனால தான் நான் எட்ஜ் கொடுக்கல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். மை மைண்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் சம்திங் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இந்த பர்டிகுலராக வந்து இஃப் யூ வுட் ஹவ் பீன் பிளேட் இன் அகமதாபாத், யூ வுட் ஹவ் பிளேட் இன் மும்பை, ஐ வுட் ஹவ் செட் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் கோயிங் டு ஹேவ் an edge in. இந்த கொல்கத்தா பிட்ச் நிக்குது. நியூசிலாந்து ஹேஸ் better spinners than South Africa. Newzealanders are also not bad against spin, even though அந்த கொலம்போல சரியா இல்ல. கொலம்போல ஆடிட்டு அவங்க வராங்க அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு இங்க ஆடுறதுக்குன்றதுனால. எனக்கு என்னமோ தெரியுது சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் bowlers might lose their length in the early on. So I'm picking up Finn Allen from New Zealand. ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய Finn Allen at the top கண்டிப்பா கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் லென்ஸ் நீங்க சொல்ற மாதிரி மிஸ் பண்றாங்க. அண்ட் நியூ பாலர் ரபாடா has not been lethal like ஜாஃப்ரா ஆர்ச்சர் இங்க. ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ரிவ்யூ. இது நாக் அவுட் ஸ்பெஷல். சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் பீன் ஒஃபிஷியலி நாக்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எவ்வளோ செமிஃபைனல்ஸ்ல தோத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு நியூசிலாந்து. நம்ம யாருமே நினைக்கல நியூசிலாண்டை வந்து ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு. பீடாக் முடிச்சிடுறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நீங்க நிறைய வச்சிருக்கீங்க. நீங்க எட்ஜி கொடுக்காதப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். எனக்கு தான் இங்க பிரச்சனை. எட்ஜி கொடுத்தேன் 51-49 அகேன்ஸ்டா போயிருக்கு. எட்ஜி கொடுக்காம எஸ்கேப் ஆயிட்டீங்க கரெக்டா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ அகைன். ஓப்பனிங் தாட்ஸ். ஒரு கிரஷிங் டிஃபீட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. நோ கான்டெஸ்ட் கேம் இது. ஒரு ஒன் சைடட் அஃபேரா முடிஞ்சு போச்சு. என்ன நினைக்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்கா தோப்பாருங்கன்னு எனக்கு தெரியுமே. இத்தனை நாள் என்னோட நீங்க ஒர்க் பண்றீங்க. இவ்வளவு வருஷமா 1000 வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் வியூவர்ஸ் சொல்லட்டும், ஏதாவது ஒரு மேட்ச் நான் எட்ஜ் கொடுக்காம இருந்திருக்கேன்னு. நாளைக்கும் எட்ஜ் கொடுக்கல, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, இதுல வந்து ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். த ரீசன் கிவன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த கேம் இஸ் வெரி சிம்பிள். நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து ஆர் போத் பிளேயிங் இன் டஃப் பிச்சஸ் where they managed to score 160, 165. They've got good spinners who have been reckoning. My point was Rachin Ravindra was the pick of the spinners who got more turn than anyone. இவன் வச்சிருக்கிறது ஒரு ஸ்பின்னர். கொல்கட்டால பால் நிற்கும். ஸ்பின்னர்ஸ் எக்கானமி இஸ் கோயிங் டு பி த கீ. South Africa is going with Maharaj, who's a good bowler, who's not going to win a game of cricket in T20. That is an absolute bottom line. அப்படிங்கும்போது when you see the combination that is expected to really dominate was New Zealand. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. That is the only reason கூகுளி போட்டு நான் தப்பிச்சிட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா இப்படி ஒரு அடி வாங்குவாங்க நான் நினைக்கல. ஓகே, அந்த மாதிரி நான் மல்லு கட்டக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா வில் லூஸ் அப்படிங்கிறது எனக்கு 100% தெரியும். Finn Allen will go berserk அப்படிங்கிறது எனக்கு 100% தெரியும். ஓகே, ஆனால் நோ மேட்டர் வாட், கடைசியில் எப்படி முடித்தேன், என்னோட மனசுலயும் வந்து ஒரு ஈரம் இருக்கு அப்படின்னு. நானும் ஒரு மனுஷன் தான். அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், எனக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்புகள் இருக்கு. அந்த விருப்பம் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னா அவன் ஜெயிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு தப்பான காம்பினேஷனை வச்சு அவன் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். South Africa has bowled the least number of overs when it compares to spin compared to any team comparing to the associate nations in the tournament. When you come to India, you don't have a wrist spinner, that's okay. But you don't even have the second spinner in your team. The progress of you to the semi-finals is somehow to be credited. ஆப்கானிஸ்தானோட அந்த மேட்ச் தோத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நிலைமையே வேற மாதிரி போயிருக்கோம். I'll be very honest with you. இன்னொன்னு திருப்பி சொல்றேன். South Africa played in Ahmedabad most of the time. They didn't travel. They had the advantage. The only game they played was in Delhi. Is another கட்டாந்தரை. போன மேட்ச் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. In batting, South Africa's wheels are slowly coming off. ஜிம்பாபேவோட எனக்கு அது தெரிஞ்சுது அப்படின்னு எனக்கு அதுவும் தெரியும். சவுத் ஆப்பிரிக்காவோட ஜெயிக்க இப்போ எனக்கு எட்ஜேன்னு சொல்லியிருந்தா ஐ வுட் ஹவ் செட் 80-20 இன் ஃபேவர் ஆஃப் நியூசிலாண்டு. அதை சொல்றதுக்கு எனக்கு மனசு வராது. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் எனக்கு எட்ஜு அகேன்ஸ்டாக கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஐ வாண்டட் டு பி ப்ரூவன் ராங் டுமாரோ. இவங்க தோப்பாங்கன்னு தெரியும், இப்படி தோப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நியூசிலாந்து won the toss. New Zealand opted to bowl first. New Zealand played Jimmy Neesham. All these are big advantage for South Africa. ஓகே, இதுக்கப்புறமா அவன் ஜிம்மி நீஷம் ஆடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பான் யோசிச்சு பாருங்க.
ஒரு ஓவர்ல 9 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து மெக்காங்கிக்கு போலிங் கொடுக்காம அவன் ஜிம்மி நீஷம் கொடுக்கறான்னா அவனோட ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்க் பாயிண்ட் எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்? குவிண்டன் டிகாக் அவுட் ஆயிட்டாரு, ரயான் ரிக்கில்டன் அவுட் ஆயிட்டாரு. வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம்னா, the team which is going to accelerate from over 11 to 20, and the second win factor is going to be the spinners economy. South Africa scored 92 for 4. நியூசிலாந்து பாருங்க, they scored 83 இன் எவ்வளவு ஓவரில்? 7 ஓவரில். சவுத் ஆப்பிரிக்கா வந்து யோசிச்சு பாருங்க, 7 ஓவரில் 10 ஓவரில் வந்து 117 நியூசிலாண்டு. ஸோ அது கணக்கு கிடையாது. அவங்க ஆடிந்தாங்கன்னா 200 மேலே அடிச்சிருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் பாருங்க, நியூசிலாந்து 9 overs 63 runs 4 wickets at an economy of 7 an over. South Africa bowled 3 overs of spin 33 runs no wickets an economy of 11 an over. அவங்க இவ்வளவு தூரம் இங்க வந்தது மிகப்பெரிய விஷயம். அதனால அதே மாதிரி டேவிட் மில்லர், ஓகே, டேவிட் மில்லர் கப்படிக்காம வேர்ல்டு கப்ல வருத்தப்படுறாரு. அதுக்கு காரணம் யாரு குறுக்க நிக்கிறாங்க? யாருமே கிடையாது, டேவிட் மில்லரே தான். வேற யாரும் குறுக்க நிக்கிறது கிடையாது அவரோட ஆசைக்கு அகேன்ஸ்டா. ஓகே, ஒரே மாதிரி தூக்கி வெளியில போட்டாங்க. ஸ்வீப்பர் கவருக்கு அடிச்சு லாரி ஒரு கேட்ச் விட்டாரு. அந்த கேட்ச் நான் அவர் விட்டு பார்த்ததே கிடையாது. திருப்பி அதே மாதிரி அடிச்சு அவர் அவுட் ஆனாரு. மார்க்ராம் வாஸ் டிராப்ட் ஆன் a sitter when South Africa were tottering at 2 down. New Zealand made lot of errors. New Zealand made lot of strategical error in playing 11 no matter. இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு, இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அந்த இன்னொரு 3 ஓவர், don't you think McConkey would have bowled better than Jimmy Neesham and Devon Conway's addition would have been better? இப்போ என்ன பண்ணுவாங்க? ஃபைனல்ஸ்லயும் they are going to play the same playing 11, which is not right in my humble opinion, because you are not going to play South Africa again. New Zealand deserve it thoroughly. They outplayed South Africa with the bat. They outplayed South Africa with the ball. South Africa didn't arise. They didn't have the goods to arise. The batsman has to save them all the time, which failed on the day when it mattered. They don't have the bowling, particularly in the slow pitch like this, where the spinners to come in the middle overs or in the power play. They are comprehensively beaten. இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், இப்ப என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? சோக்கர்ஸ்னுவாங்க. அதை சொல்லாதீங்க. They were beaten comprehensively. New Zealand gave them no chance whatsoever. I know New Zealand is going to win. New Zealand வந்து proved that they can how dangerous they can be in the ICC. South Africa are not chokers. Their team selection was wrong. For them getting into semi-final unbeaten is an achievement. They can go back home proudly. இந்த டீமை வச்சுன்னா அவங்க இவ்வளவு வந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க. People who are expecting this is our World Cup, and this is never going to be our World Cup. Vicky, please add on your thoughts. 9 குரு உச்சம் பெற்ற ஒருவன் மெக்காங்கி போலிங் போடாமலும் ஜெயிக்கலாம், ஜிம்மி நீஷன் போலிங் போட்டும் ஜெயிக்கலாம்ன்றது வந்து நியூசிலாந்துக்கு வந்து அழகா பொருந்தும். பிடாக், எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கே எதுவுமே இல்ல பிடாக். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து 11 பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. 11 பார்த்து, யோ என்னையா ஜிம்மி நீஷம் திருப்பி திருப்பி ஆடுறீங்க, என்னையா உங்களுக்கு பிரச்சனை? அட்லீஸ்ட் ஜேமிசனையாவது அந்த இடத்துல ஆடுங்கய்யா. நீங்க பியூர் பேட்டிங்கே வேணாம் உங்களுக்கு, இதுக்கு மேல பேட்டிங் வேணுமா? சாண்டா மெக்காங்கி வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் வேணுமான்றது ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து 2025ல இருந்து இப்படிதான் பிடாக் தொடர்ந்துக்கினே வருது. 2025ல ஒரு புது வின்னர் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா டோர்னமெண்ட்ஸ்லயும் புது புது வின்னர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து மேஸ் அடிச்சாங்க டெஸ்ட்ல, ஆர்சிபி கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து 2026ல இதே தொடர போதா, ஒரு புது வின்னரை நம்ம பார்க்க போறோமான்றது ஒரு பயங்கர சந்தேகம் இருக்கு. ஏன்னா நடு மேட்ச்ல சும்மா இல்லாம நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு என்ன கலப்பி விட்டீங்க பீதிய. தம்பி இது ஒண்ணு கிடையாது, நாளைக்கு ஒண்ணு இருக்கு, கவலைப்படாத அப்படின்னு. நாளைக்கெல்லாம் அப்படி இருந்ததுன்னா ஹார்ட் பிரேக். நாளா ஷோக்கு வரமாட்டேன் பிடாக், நாளா கண்ணீர் மல்க எழுதிட்டு இருப்பேன் ஓரமா உட்காந்து. இந்த மாதிரிலாம் இந்தியா டிஃபீட்லாம் வாங்கினாங்களா? ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இந்தியா டிஃபீட்லாம் இந்த மாதிரிலாம் சத்தியமா இந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. சி டைம் அண்ட் அகைன் நிறைய பேசிட்டோம் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் பத்தி. நீங்க அதாவது எப்படின்னா, நீங்க ஏன் எட்ஜ் கொடுக்கலன்றதுக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் ரீசன் வந்து நீங்க சொன்னீங்க. நான் ஏன் எட்ஜ் கொடுக்கலன்றது இந்த ரீசனுக்காக தான் எட்ஜ் கொடுக்கல. பிகாஸ் ஐ ஆம் நாட் ஏபிள் டு புட் திஸ் டீம் அண்டர் எனி பிராக்கெட். என்னால போட முடியல. பிகாஸ் வேர்ல்டே வந்து, அதாவது நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் இந்தியன் சப்போர்ட் தவிர வேற டீம் ஒன்று சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது சவுத் ஆப்பிரிக்காவை தான் இருந்தது. பிகாஸ் லாஸ்ட் இயர் 2024லயும் அவ்வளோ இந்தியா என்னதான் வின் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே சவுத் ஆப்பிரிக்காங்க அந்த கரிசனை இருந்தது.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு 2019 வேர்ல்டு கப் அவங்க நியூசிலாந்து கிட்ட கிரஷிங் டிஃபீட் வாங்குவாங்க செமிஃபைனல்ல. இவர் புட்டிங்க ஒரு 6 அடிப்பாரு, எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. புட்டிங்க ஒரு 6 அடிப்பாரு, அடிச்ச உடனே ஸ்டெயின் கண்ணுல இருந்து தண்ணி வரும், டிவிலியர்ஸ் கண்ணுல இருந்து தண்ணி வரும், கிராண்ட் இலியட் அடிப்பாரு, கரெக்ட், தூக்கி லாங் ஆன் மேல 6 அடிப்பாரு ஸ்டெயினை தான். எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது லிட்டரலா, ஏன்னா நான் பெரிய ஸ்டெயின் ஃபேனு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு கிரஷிங் டிஃபீட்டை பார்த்து, அந்த மாதிரி நீங்க நிறைய வந்து அந்த அந்த டக் அவுட்ல இருந்து நிறைய டிஃபீட்டை பார்த்துருக்கீங்க. வாட் இஸ் இட் ஸ்டாப்பிங் தெம் நாட் கெட்டிங் டு திஸ் டைட்டில் ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் தெம்செல்ஸ் ஆர் கோப் தெம்செல்ஸ் அப் இன் அ ஹை பிரஷர் கேம், நாக் அவுட் கேம்? அதுவும் இப்படிலாம் பேட்டிங் ஆனா நாக் அவுட் கேம்ல சான்ஸே இல்ல பீடாக். ஐ திங்க் த விக்கெட் வாஸ் ரியலி குட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விக்கி, எல்லாருமே அந்த தப்பு தான் பண்றாங்க. ப்ரெஷர்ல சோக் ஆறாங்க அப்படின்னு. ஓகே, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இந்த பிச்சில் நான் எவ்வளவு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நான் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. 192. வெரி குட் பிச்சுன்றீங்க. 22 ரன் ஆன வெரி குட் பிச்சு. யூ டோன்ட் ஹேவ் த போலிங் ரிசோர்சஸ். அவங்களோட வீக்கஸ்ட் லிங்கே ககிசோராபாதான் தானே எவ்வளவு நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. Honestly speaking, your number one bowler is your weakest link. He has to come there and strike. Okay, உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்போது இன்னொன்னும் பாத்தீங்கன்னா அந்த கேட்ச விட்டாரு பாருங்க குவிண்டன் டிகாக், அது லட்டு மாதிரி பிடிச்சிப்பாரு டிவால்ட் பிரேவிஸ். இவர் ஓடி போயிட்டு விட்டாரா, அதை பிடிச்சிருந்தாலும் இந்த பாருங்க 170 தே ஆர் நாட் கோயிங் டு டிஃபெண்ட். எங்களுக்கு மேட்ச் நடந்திருந்தது, இப்போ லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், மழை வந்து கால்ட் ஆஃப் பண்ணதுனால ஓடி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் கேட்டாங்க 170 ரன் ஒரு 2 விக்கெட்டு வேகமாக விழுந்தா அப்படின்னா சொன்னேன். அத்தைக்கு மீசை முளைத்தால் சான்ஸ் இருக்கு, முளைக்குமா? முளைக்காது. 192க்கு சல்லி ரன்னு கம்மி அடிச்சா கூட அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு 3 ஓவர்ல நீங்க அடி வாங்குறீங்க. 3 ஓவர்ல நீங்க அடி வாங்கின உடனே ஒரு 2 பக்கமும் ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டைஃபிள் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா? கிடையாது. இப்ப இவ்வளவு நாள் அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க நீங்க. இப்ப இந்தியா வந்துட்டு ஏன் தோத்தாங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்தாங்க ஃப்ரம் 20 for 3. அக்ஷர் பட்டேல் அடிந்த 140 மூட்டை வச்சு மிதிச்சிருப்பாங்க. ஆப்கானிஸ்தானோட இவங்க தோக்க வேண்டியது அப்சல்யூட் பாட்டம் லைன். மொதல் மேட்ச் நியூசிலாந்து 14 ஓவர்ல 138 இருந்துட்டு இவங்களோட ஸ்டம்பிள் டு 175. இந்த நானும் ஸ்டேனும் உங்களோட ஃபேவரட் ஸ்டெயினும் தான் இந்த டீமை பத்தி அனலைஸ் பண்ணோம். ஓகே, நான் என்ன சொன்னேன்? ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஆஸ்திரேலியா டு கம். ஐ நெவர் தாட் ஆஸ்திரேலியா வில் கோ அவுட். ஸோ நான் என்ன சொன்னேன், இங்க பாரு ஒரு ஸ்பின்னரோட இவங்க போறாங்க, அந்த ஒரு ஸ்பின்னரும் டிஃபென்சிவ் ஸ்பின்னர், மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியாது. இவங்க வந்து சூப்பர் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தாண்டிடுவாங்க, சூப்பர் 8ல இவங்க கண்டிப்பா தோப்பாங்கன்றதான் நான் சொன்னேன். ஸோ சூப்பர் 8 இவங்க தாண்டி வந்திருக்காங்கன்னா த கிரெடிட் ஹஸ் டு பி கிவன் டு த வேர் இட் இஸ் டியூ. இன்னொன்னு சொல்றேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எந்த டார்கெட்டையும் டிஃபெண்ட் பண்ண முடியாத வெஸ்ட் இண்டீஸ், இன்னொரு பக்கம் ஜிம்பாப்வே, ஓகே, இன்னொரு பக்கம் இந்தியா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நியூசிலாந்து வந்து 2 மேட்ச் உங்களுக்கு தோத்துட்டு ஃபைனல்ஸ் போயிருக்கான். இங்கிலாந்து அந்த மாதிரி ஒரு டஃப் பிச்சஸ்ல போராடி ஃபர்ஸ்ட் நேபாளோட போராடிட்டு அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட தோத்துட்டு பாகிஸ்தான் நியூசிலாந்துல ஜெயிச்சுட்டு அவன் வரான் பாருங்க. That is where exactly you need to give credit for their path, to be honest. That is the reason I am telling it is going to be an advantage for New Zealand and England and coming. David Miller ஒரு ஷார்ட் ஹேண்டர், அதெல்லாம் நீங்க யோசிச்சே பார்க்க முடியாது. குவிண்டன் டிகாக் ஓகே பேக் ஃபுட் போய் புல் அடிச்சாரு, கொடை கிளம்பிச்சு. ரிக்கல்டன் ஒரு கட் அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மாக்ராம as a qualified umpire, I thought that ball was touching the ground and that is not going to be the reason for South Africa's loss. South Africa played poorly. They came here with the wrong combination on all honesty. அதனால வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நெவர் தாட், நான் வாட் எவர் இட் இஸ், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, மண்ணை கொம்மண்ணுவேன், we will win என்னுவேன், பட் ஐ நெவர் புட் ஒன் ட்வீட் ஆர் எனிதிங் தட் திஸ் டைம் ஃபார் ஆப்பிரிக்கான்னு. ஐ நோ their end is going to come in the semi-final. அப்படி செமிஃபைனல்ல தப்பிச்சா ஃபைனல்ஸ்ல அவங்க தோப்பாங்க அப்படின்னு. நியூசிலாந்து திருப்பியும் ஃபைனல்ஸ்ல நீஷமோட போனா அவங்க 10 பேரை வச்சுதான் பிளேயிங் லெவல்ல ஆடுற மாதிரி இருக்கும். அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கணும்னா அவங்க எடுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், மெக்காங்கி 4 ஓவர்ல 40 போட்டுன்னுவேன். 4 ஓவர்ல மெக்காங்கி 40 போனாலும் எனக்கு ஒரு அடிஷனல் பேட்ஸ்மேன் டெவான் கான்வே வராரு. இல்ல நீங்க சொல்ற அந்த இதை எடுத்துப்பேன். ஜெமிசன் பெரிய 6 அடிப்பாரு, தெரியும்ல, பெரிய 6 அடிப்பாரு ஜெமிசன்.
டால் ரிலீஸ், நியூ பால் அங்கங்க அலையும், அவர் ஆடு நொழிய நீங்க ஜிம்மி நிஷமா. அதுக்கப்புறம் அந்த 18வது ஒரு 19வது ஒரு கொடுத்து ஒரு 20 18 ரன் 22 24 கொடுத்தாரு பாருங்க. அப்பயே நான் அதான் கேட்டேன், ஐயா இன்னொரு ஓவர் கொடுங்கயா ஜிம்மி நிஷம்க்கு 20வது ஓவர் அப்படின்னு. மேட் ஹென்ரி 200 ரன் பாத்துக்கிறோம். 200 ரன் பார்த்தாலே இவங்க போட்ட ரொம்ப கேவலமா போலிங் போட்டாங்க. வெரி ஆனஸ்ட் வித் யூ, the pitch as you rightly said is a good pitch to bat, slightly on the slower side. 9 ஓவர்ல 63 ரன் 4 விக்கெட் நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் போடுறாங்கன்னா, you have to understand the pitch is good to bat but it was slightly slower. If you bowl good spin you can. சாண்டர் ஒரு ஓவர் போட்டார் பாருங்க ஸ்டப்ஸுக்கு யான்சனுக்கும், ஒரு பால் வந்து 63 கிலோமீட்டர்ல வைடு வெயிட் பண்ணுங்க, வைடா போடுவான்ட்டு அப்புறம் ஒயர் அந்த கிரீஸ்ல இருந்து ஒரு ஆம்பால் 96 கிலோமீட்டர்ல திருப்பி வைடா வெளியே திருப்பி உள்ள. உனக்கு யார் இருக்கா? உனக்கு யாருமே கிடையாது அன்பார்ச்சுனேட்லி. அப்படிங்கும் போது ஆல் ஆனஸ்டி இப்ப நீங்க சொன்னீங்க அழுதீங்க டேல் ஸ்டெயின் 6 கொடுத்து மேத்யூ வில்லியட் அடிச்சாரு, நாங்க உள்ள உட்காந்துருது எனக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஸோ முதல்ல நான் ஒரு ஃபேன். இப்போ என்ன நான் வலியில பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் பெருசா வலிக்கலன்னா, ஐ நெவர் ஹேட் த பிலீவ் த காம்பினேஷன் வாட் தேர் கமிங் டு இந்தியா இஸ் எனஃப் ஃபார் தெம் டு வின். தே வேர் லக்கி தே பிளேட் இன் அகமதாபாத் அண்ட் டெல்லி. ஒருவேளை கொலம்போ போயிருந்தாங்கன்னா கருமுள்ளி செம்புள்ளி குத்தி அமைச்சிருப்பாங்க அவங்களுக்கு, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்கா எல்லாம் ஏறி மெச்சிருப்பான். அந்த 2023 ODI வேர்ல்ட் கப்லயும் தேவர் லக்கி, தேவர் பிளேயிங் இன் பாட்டா விக்கெட்ஸ் லைக் அகமதாபாத். அவர் கோச் சொன்னாரு 1 கேம் டு கோ பிஃபோர் வி பிளே அட் அவர் ஹோம் இன் அகமதாபாத்னு. ஏன் சொன்னாரு? அது பயங்கரமா சூட் ஆகும். அங்கேயே அவன் என்ன பண்ணாரு, கூலிப்படான்னு ஏன் பேரை வச்சேன், அந்த 2023 வேர்ல்ட் கப்ல தான் they played in Delhi, they played in Ahmedabad and most of the games on absolute flat bed. எங்க தோத்தாங்க செமிஃபைனல்ல? ஆஸ்திரேலியாவோட. எந்த வென்யூல தோத்தாங்க? ஈடன் கார்டன்ஸ். என்ன பண்ணி தோத்தாங்க? பேட் பண்ணி தோத்தாங்க. எவ்வளவு அடிச்சாங்க? பிலோ பார் 212. என்ன இல்ல உங்களுக்கு? விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் ஷாம்சியும் மகாராஜியும் வச்சுன்னு தோத்தாங்க. 2 ஸ்பின்னர்ஸும் நல்லா போட்டாங்க. when you come with less spin here, when you're not bowling more than 4 hours of spin in India playing T20 World Cup, you got no chance. Kudos to New Zealand. By talking what South Africa is missing, we are demeaning the efforts New Zealand has put in. என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு என்னோட சைட்ல இருந்து. So New Zealand deserve to win. Hopefully they will have a better one last big dance in the final. Okay, எனக்கு இது மேல ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க ஆட் பண்றதா ஆட் பண்ணுங்க, or else you can try and stump me on a special occasion. டெஃபினட்டா பிடாக். நான் என்ன சொல்ல வரேன்னா, நியூசிலாண்டோட மேட்ச் அப்ஸை பாருங்களேன். மெக்காங்கி வந்து 9 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. மேட்ச்லயே ஒரு ஓவர் தான் கொடுத்தான். 2 ரைட் இருக்குன்னு உடனே போடல, பரவாயில்ல, லாக்கி எடுத்து வந்தாங்க, நேரா போட்டாங்க. ஸோ அவங்க தேர் பிளான் வாஸ் ரியலி கரெக்ட் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவ்வளோ டு த டீ பர்ஃபெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு ஓவர் ராங்கியை கொடுத்து எங்கேயாவது அவங்க வந்து மொமெண்டமா பிக்கப் பண்ண போறாங்கன்னு கொடுக்கவே இல்லை. அதுவும் ராங்கின்ற மாதிரிங்க மெக்காங்கிலாம் மொமெண்டம்லாம் கொடுக்கவே மாட்டாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. இவங்க 2 பேரும் ஒரு ஷாட் கூட நான் ஒத்துக்கிறேன் பேட்டா, பட் ரிக்கில்டன் ஷாட்லாம் வந்து வெயிட் பண்ணிருக்கணும் 100%. இந்த பிச்சில் யாரு போட்டாலும் சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் போடுவாங்க. ஜிம்மி நிஷம்லாம் ஒரு ஓவருக்கு 3 6 அடிப்பாரு, அவரு ஈஸியா அடிப்பாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பீடா, இது வந்து ஸ்லைட்லி கோயிங் அவே ஃப்ரம் த டாபிக். நீங்க இது மட்டும் குயிக்கா ஆன்சர் பண்ணிடுங்க. இதே மாதிரிதான் அந்த டெஸ்ட் தோத்ததுக்கு அப்புறம் கிராவல் பண்றோம் அப்படி இப்படின்னு ஏதோ சுக்ரி கான்ட்ராக்ட் சொன்னாரு. அதுக்கப்புறமே அவங்க வந்து பயங்கரமா வாங்கினாங்க ஒயிட் பால்ல. இப்பவும் தேவையில்லாம வந்து ஒரு காமெண்ட் விட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஐ வாஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்லிட்டாரு. முன்னாடி ஏன் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணல, முன்னாடி எல்லாம் ஏன் இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்து இவ்வளோ பயங்கரமா பண்ணல அப்படின்னு கேட்கும்போது நீங்க கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. அவர் அது ஒரு அரகன்சி கிடையாது, பட் ஆனா அவர் ஒரு கான்பிடென்டான மேனு, அதனால அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. பட் ஒருவேளை அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ. பிக் கேம் நீங்க வந்து ஒரு மேனான மிஷனா இருக்கீங்கன்னும் போது கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணியிருந்தா கூட அது ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ல ஹெல்ப் பண்ணுமோன்றது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அது வந்து ரொம்ப என்னடா இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கறியே அப்படின்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச ஒரு ஏதாவது ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நிறைய பெரிய ஆளுங்க எனக்கு பிரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. பீப்புள் இன் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் நோன் ஃபார் தேர் ஹம்பிள்னஸ். நீங்க கொன்ராட் சுக்ரிய சப்போர்ட் பண்றீங்க, ஒரு கோச் இந்த மாதிரி பேசக்கூடாது, நீங்க கேட்டா கேரக்டர் அது இதுன்னு முட்டு கொடுக்குறீங்க. நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், அவர் அப்படிதான் பேசுவாரு. ஓகே, இந்த கிராவல்னு சொன்ன வேர்டு வேணா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம்.
டூ இப்ப மச். அவர் எப்படி, நான் என்ன எதுக்கே கேட்கிற, நான் என்ன பண்ணிருக்கேன்றத சொல்லு. எவனோ ஒருத்தன் கோச் பண்ணியிருக்கான், அப்ப தோத்துருக்காங்க, அதை எதுக்கு என்கிட்ட கேட்கிற, நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றத சொல்லு அப்படின்றது அவர் ஒரு கான்பிடன்ஸ சொல்றாரு ஒழிய அது அரகன்ஸ் கிடையாது. இன்னொரு, நான் நிறைய பப்ளிக்ல இதை சொல்லியிருக்கேன். நான் ஆர்சிபி டீமோட இருந்த போது, கேப் கோப்ராஸ் டீமோட அவர் 2009 சாம்பியன்ஸ் லீக் வந்த போது, அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல பிளேயிங் லெவன் வாங்க போது, ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் ஹியர்னாரு. ஓகே, யூ ஹவ் காட் நோ பிசினஸ் வேரிங் ஆர்சிபி ஜெர்சி டு பி இன் கோப்ராஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம், கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னாரு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளு, யாருக்கும் தலை வணங்க மாட்டாரு. he has his own way. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன், நான் அந்த சுச்சுவேஷன் தான் அடக்கி வச்சிருப்பேன். இப்போ என்ன கேட்டிருந்தா நான் கரெக்ட். என்ன சொல்லியிருப்பேன், right, unfortunately things have not gone now. We made the final last year, last edition, and we also won the match, so the confidence is high, so we believe that we can turn it around. அப்படி நான் சொல்லியிருப்பேன் ஒழிய ஐ wasn't there. இப்போ நான் அவர் wasn't thereன்னு சொன்னதை நான் தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டேன், தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் எப்படி பார்ப்பேன்னா, அவரோட கேரக்டரை பார்க்குறேன். ஓகே, அவரோட கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு அக்ரஸிவ் கேரக்டர், அப்படிதான் பேசுவாரு. ஆனால் தவிர்த்திருக்கலாம், அதை நான் சப்போர்ட் பண்ணல. ஐம் ஒன்லி டெல்லிங் வாட் கைண்ட் ஆஃப் அ கேரக்டர் இஸ், வாட் இஸ் மேட் ஆஃப். பர்டிகுலர்லி இப்போ மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அந்த ஒரு ஹைல அவர் இருக்காரு, அதனால இந்தியா கரெக்ட். வந்து டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க, யாருமே சாதிக்காத நான் சாதிச்சிட்டேன்டா அப்படின்ற ஒரு இதுல தவிர்த்திருக்கலாம். ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஹிம், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஹிம் வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் இஸ் அப்படின்னு. ரொம்ப தங்கமான மனுஷன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் இஸ் ஆல்சோ a very good coach. They selected a wrong combination. They deserve to lose. They don't deserve to get into finals. As a hardcore ex-Proteas worker for 12 years and a hardcore Proteas fan the rest of my life, I am saying this on absolute honesty. Please try and stump me, Vicky. விடுங்க பீடா, இந்தியாவை இந்தியாவை ஜெயிக்க வச்சு நம்ம மனசு தேத்திக்கலாம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்தியா ஜெயிச்சிருவாங்க. நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம் இந்தியாவுக்கு, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புறோம். நம்மளோட ஃபேவரட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸ்டம்ப் பீடாக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு ரோனக் கோத்தாரி கேட்டிருக்காரு. ஹாய் பீடாக், திஸ் வில் ஷூர்லி ஸ்டம்ப் யூ. பார்க்கலாம். யுவர் நாலேஜ் இன் கிரிக்கெட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்மேட்சபிள். It just feels like say the name of a player and before ChatGPT, PIDA will give you a plan to tackle the player. How do you improve your skills in analytics as already it feels like you are the best? How do you get yourself even better at something you are great at? Please take my question. It's my 50th try. 50 வாட்டி ட்ரை பண்ணிருக்கீங்களா? நாங்க எபிசோட் இந்த எபிசோட வந்து, அதாவது இந்த செக்மெண்ட் வந்து எபிசோட்ல ஆட் பண்ணியே 20 தான்ப்பா ஆயிருக்கு. என்னப்பா 50ன்றீங்க? பீடா, உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணா என்ன சொல்றேன்னா, நீங்களே ஒரு டாக்டிக்கல் ஜீனியஸ். அதாவது சாட் ஜிபிடி கிட்ட இந்த பிளேயரை பத்தி போட்டா அதுக்கு முன்னாடி பீடா ஒரு பிளானை போட்டு டேக்கிள் பண்ணி அனுப்பிச்சிருவாருன்னு சொல்றாங்க. நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே போறீங்க. ஸ்டில் யூ ஆர் இந்த பெஸ்ட் இந்த பிசினஸ். நீங்க ஸ்டில் அப்கிரேட் பண்ணிட்டே போறீங்களே, நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறீங்களே, என்ன பண்றீங்க ஏது? நீங்க ஒரு கிரேட்டா இருக்கீங்க இந்த ஜாப்ல, பட் ஸ்டில் நீங்க வந்து அந்த ஒரு எக்ஸலன்ஸை சேஸ் பண்றீங்களே, என்னன்னு கேக்குறேன். அதாவது வாழ்க்கையில வந்து ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு எல்லாமே தெரியும்னு என்னைக்கு நான் நினைக்கிறேனோ, நான் ஒரு வடிகட்டின முட்டாள். வடிகட்டின முட்டாள், சாதாரண முட்டாள் கிடையாது, ஃபில்டர்டு இடியட். ஓகே, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இப்போ நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, இப்போ ஐபிஎல்ல ஐம் நாட் இன்வால்வ்டு. எல்லா பிளேயரையும் அனலைஸ் பண்ணி வச்சிருவேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கும்போது, இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன், இப்போ இவருக்கு இப்படி போடுங்க, இவருக்கு இங்க போடுங்க, வில் ஜாக்ஸ் இப்படி போடுங்க, எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா நான் பார்ட் ஆஃப் ஐபிஎல் ஆர் நாட், ஐ வில் அனலைஸ். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவேன், நான் ஒரு அனாலிசிஸ், அவரோட டெக்னிக்கு, அவரோட இனிஷியல் மூவ்மெண்ட்டு, அவரோட பாடி பொசிஷனு, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், டவுன் ஸ்விங்கு எல்லாத்தையும் வச்சு ஸ்பின்னு பேசுக, அவர் எங்கே அடிப்பாருன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் ஐபிஎல்ல என்ன பண்ணுவேன், யாராவது ஒருத்தர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் போறாங்க. இப்போ 2 பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிஸல் நான் பிளான் பண்ண டாக்குமெண்ட்டை தாண்டி போகுதுன்னா எனக்கு தூக்கம் வராது. என்னடா இது, நம்மளை விட யாராவது பெட்டரா பண்றான் போல இருக்கே அப்படின்னு பார்ப்பேன். ஒருவேளை அந்த பிளான் நல்லா இருந்ததுன்னா அவன் எதை வச்சு பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிப்பேன். பிகாஸ் ஐ கேனாட் ஹேவ் இன்டராக்ஷன் வித் தம். ஓகே, அவன் இந்த மாதிரி ட்ரை பண்றான், இந்த மாதிரி ஆங்கிள் யூஸ் பண்றான், இங்க அடிக்க வைக்கிறான், இந்த ஃபீல்ட செட் பண்றான் அப்படின்னா அவன் எப்படி யோசிச்சிருப்பான் அப்படின்னு டெக்னிக்கல் வைஸா, ஃபீல்டு பொசிஷன் வைஸா, அந்த பவுண்டரி டைமென்ஷன்ஸ் வைஸா, காத்து எங்க அடிக்குது, எந்த பக்கம் ஷார்டர், எந்த பக்கம் லாங்கர், எந்த பக்கம் அடிக்க விடுறான், அதுல ஏதாவது கத்துக்க முடியுமான்னு பார்ப்பேன். 7 வருஷம் முன்னாடி சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பிளான், இப்போ வந்துட்டு ஒரு 3 வருஷம் முன்னாடி அஸ்வினோட ப்ரோக்ராம்ல சொன்னேன், ஜடேஜா ஒய்ட் ஆஃப் த கிரீஸ் வந்துட்டு 3 பாயிண்ட் வச்சுட்டு அவருக்கு ஒய்ட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து ஆம்பால் போட்டும் பேக் ஃபுட் போய் கட் அடிக்க பார்ப்பாரு. ஏன்னா டீப் எக்ஸ்ட்ரா கவர் இருக்கு, அங்கே அடிக்க முடியாது. ஸ்கொயர் லெக் ரொம்ப இந்த பக்கம் 2யும் பிளாக் பண்ணியாச்சு, இறங்கி வந்து பெருசா அடிக்க மாட்டார் சூரியகுமார் யாதவ். ஸோ பேக் ஃபுட் போய் கட் அடிச்சு
காட்டட் பாயிண்ட் ஆவாருன்னு சொன்னேன், பட் மிஸ் ஆகி போல்ட் ஆனாரு. இப்ப 7 வருஷம் கழிச்சு அதே பிளானை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. பிகாஸ் ஐம் நாட் எவால்விங். இப்ப இன்டர்நெட்டே பாத்தீங்கன்னா 2Gல ஸ்டார்ட் ஆச்சு. 2G 3G 4G 5G வந்துருச்சு. நான் 2Gயை வச்சுட்டு பரவாயில்ல, எனக்கு வந்து இமெயில் பார்க்க முடியுது, மெசேஜ் பண்ண முடியுது, சேட் பண்ண முடியுதுன்னா பிகர் பூலுங்கும் போது இது கிரிக்கெட் மட்டும் கிடையாது தலைவரே. நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன், எந்த ஃபீல்டா இருந்தாலும் யூ ஹாவ் டு கீப் எவால்விங், யூ ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் யுவர் ஓன் செல்ஃப். அதனால இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பொலார்டு அவரோட ஸ்டான்ஸுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு டவுன் ஸ்விங் சொல்லணும். பேட்ஸ்டோ கதா இதோ மாதிரி இப்படி வச்சிருப்பார் பேட்டை, ரூட் இப்படி வச்சிருப்பார் பேட்டை. ஐ கேனாட் ஷோ பொலார்ட்ஸ் பவர் ஹிட்டிங் டெக்னிக் டு பேட்ஸ்டோ அண்ட் ரூட். ஏன்னா அவங்க டெக்னிக் வேற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி பேட்டை தூக்கி வச்சிட்டு இருக்காங்கன்னா வாட் ஷுட் பி த ஐடியல் பொசிஷன் ஃபார் ஹிம் டு ஹிட் டவுன் த கிரவுண்ட், what should be the ideal position to generate power, square on either side of wicket னு சொல்லணுமே ஒழிய that is the best possible thing happening for you. இப்ப டேல் ஸ்டைன் மாதிரி ஒருத்தரோட ஆக்ஷனை நான் வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்டா வச்சிருக்கேன் இன்ஜுரி வராததுக்குன்னா, அதுக்காக நாளைக்கு கே விக்னேஷ் நான் திருப்பி ஆடுறேன் குரோ அப்படின்றாரு. 31 வயசு தான், அது சின்ன பையன் தான், ஒன்றும் கிடையாது, நான் ஒரு 4 வீடியோ அனுப்புறேன் டேல் ஸ்டைன் மாதிரி ஆக்ஷனை மாத்திரி சிறா போடும்னா வேலைக்கு ஆகாது. So the basic technique, there is something called T position at the point of release, fast bowling ல சொல்லுவாங்க. அது உங்களோட delivery state where it's not going to affect your groin or hamstring during the summation of force, where your back is not going to get the load. அதுதான் பேசிக் பாயிண்ட் ஒழிய டேல் ஸ்டைலோட போலிங்கை வச்சுட்டு ஒரு 20 வருஷமா ஒரு பிரசன்டேஷன், ஒரே பிரசன்டேஷன். யூ நீட் டு கீப் எவால்விங். ரெண்டாவது எப்படி தெரியுமா, அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். இப்போ நான் நிறைய டீம்ல இருக்கேன், இப்போ ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வரேன். ஓகே, இப்போ ரூபின் ஹெர்மேன் ஒரு பிளேயர், எல்லாருக்கும் ஒரு ரைசிங் ஸ்டார், அவர் டீமோட தான் ஆடிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 65 ரன் அவர் அடிச்சிட்டாருன்னா, நீ சரியா போடல அதனாலதான் இது பண்ணல, நான் என்ன பிளான் கொடுத்தா நீ என்ன பண்ண அப்படி சொன்னா நான் முன்னேற முடியாது. என்னடா இது, இவன் 65 ரன் 59 பால்ல அடிச்சிருக்கானே, எப்படி அடிச்சிருக்கான், இந்த ஏரியால இவ்வளவு போயிருக்கேன், என்ன ஆச்சு, ஒரு ஃபீல்ட் ஆங்கிள் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நீ எப்படி தப்பு கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி திங் இன் லைஃப் அண்ட் தட் இஸ் ஆட்டிடியூட் யூ ஷுட் ஹேவ். இப்போ அவர் சொல்றாரு உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஓப்பனா சொல்லட்டுமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நவ் when I'm talking to you, I don't know anything. இப்போ இந்த இது முடிச்ச உடனே இப்போ நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, அதை உட்காந்து திருப்பி அனலைஸ் பண்ணுவேன். அந்த ஜோர்டான் ஹெர்மேனை, பேட்ரிக் கொடுக்குற, மேத்யூ பிரிட்ஸ்க்கு இப்பதான் கப்பு ஜெயிச்சோம், அவங்களோட தான் ஃபைனல் ஆடி ஜெயிச்சோம். இந்த 2 மேட்ச் ஓடிஐ கப் அவங்க ஆடி இருக்காங்க, அந்த 2 மேட்ச்ல அவன் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கானா, நம்ம ஏதாவது பிளானை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மடிக்கட்டின முட்டாள்னு நான் தாழ்த்திக்க மாட்டேன், பட் நான் ஒரு முட்டாள் தான். நீ வாண்ட் டு ஆட் சம்திங், யூ ஆட் ஆன் விக்கி, வேர் யூ கேன் ட்ரை அண்ட் ஸ்டெப் மீ அகைன். யூ ஆல்மோஸ்ட் டெம்ப்ட் மீ ஆக்சுவலி. வெல் டன். ஆட்லாம் இல்ல, ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். அந்த முட்டாள் கிட்ட எல்லாம் சும்மா அவர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும், அப்படிலாம் கிடையாது. செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். பியூட்டிஃபுல்லா சம் அப் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஆன்கித் கிருஷ்ணா 2004 கேட்டிருக்காரு. பீடாக் சார், மை கொஸ்டின் இஸ் இன் one of your videos last year you said that during the 2015 World Cup semi-final in Auckland, you said to the bowlers before the New Zealand batting innings to that start with Imran Tahir in the first over instead of seamers like Steyn, Markle, Philander. Despite the conditions in New Zealand is conducive for seam bowling, why did you tell them to adapt this strategy? Also, as a young boy, I was also heartbroken after South Africa's defeat and also seeing many other players in the team crying. Please take up my question. I have been trying to ask different questions since many days. அதாவது 2015 செமிஃபைனல் ஆக்லாண்ட்ல வந்து தாஹிர் பாய் வச்சு ஓபன் பண்ண சொன்னீங்க. பிலாண்டரு, மார்க்கெலு, ஸ்டெயினு, இவங்க மாதிரி லெஜெண்ட்ஸை வச்சுன்னு, நியூ பால்ல போடுற லெஜெண்ட்ஸை வச்சுன்னு இவங்களையே ஓபன் பண்ண வச்சீங்க, ஓபன் பண்ணணும்னு சொன்னீங்க போலர்ஸ் கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கான பின்னாடி இருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன, அதுக்கப்புறம் நிறைய அவங்க தோத்தாங்க, அந்த இதை வந்து நானும் அழுதேன் அவங்களும் அழுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது டிசம்பர் 7, 2011 எங்க அப்பா இறந்து போனாரு. அதுக்கப்புறம் நான் நிறைய அழுதேன்னா மார்ச் 25, 2015 இந்த செமிஃபைனல். ஓகே, ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவை எப்படி உடைக்கிறது அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், உடைச்சி எறிஞ்சோம் ப்ரீவியஸா, அதை வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே ஏபிடியும் கோச்சுக்கிட்டையும் சொல்லிட்டேன், முதல் ஓவர் இம்ரான் தாஹிர் தான் பிரண்டன் மெக்கல்லம்க்கு போடுவாரு அப்படின்னு. ஒத்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. பியூட்டிஃபுல். என்னமா கேள்வி கேட்கிறாரு பாருங்க. ஸ்டெயின், மார்க்கல், பிலாண்டர், எஸ் ப்ரூவன் லெஜெண்ட்ஸ்.
ஓகே, நாங்க மேட்ச் இது பண்ணோம், மழையில இது வந்துருச்சு. 43 ஓவர்ல 298 ரன் அடிக்கணும். அந்த மேட்ச் தான் ஏபிடிவில சொல்லிட்டு போனார். 23 ஓவர் இருக்கும்போது தத்தளிச்சுட்டு இருந்தோம். 100 ஒரு 320 கொண்டு போயிடு, பிச்சு கொஞ்சம் ஈஸியாயிடும். 320 மாறு கால் மாறு கை வாங்குறேன் பார், 400 கொண்டு போறேன்னாரு. ஆடி இருந்தாரு இன்னும் ஒரு 7 ஓவர், 100 ரன் ஷூர். அந்த பிச்செல்லாம் நிறுத்தி ஒரு பக்கம் மில்லர் வேற பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்றேன். ஓகே, ஆக்லாண்ட்ல வந்து அந்த பிச்சில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டு பிச்சு, மழை பெஞ்சுது அப்படின்னா என்ன ஆகும், ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிரும், சி மூவ்மெண்ட் இருக்காது. ஒயிட் பால்ல பர்டிகுலர்லி ஸ்டெயினும் சரி பிலாண்டரும் சரி ஃபுல்லர் லென்ஸ் போடுற ஆளுங்க. ஹார்ட் லென்த் போடுற ஆளு யாரு, மானே மார்க்கல். ஸ்டெயினும் மேல போடுவாரு, பிலாண்டரும் மேல போடுவாரு. பிரண்டன் மெக்குல்லமோட ரிலீஸ் ஷாட் என்ன, இறங்கி வர்றது, ரூம் கொடுத்து இறங்கி ஆஃப் சைடில் அடிப்பாரு. உள்ள உடம்புக்கு போட்டீங்கன்னா இறங்கி வந்து அப்படியே பலார்னு வந்து ஒரு ஸ்லாப் பிக்கப் புல் அடிப்பாரு. ஸோ இறங்கி வர்ற போலரு, சி மூவ்மெண்ட் கிடையாது. புல்லர் லென்ஸ் நீங்க போட போறீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் டேஞ்சர் யூ காட். டாயர் போட்டிருந்தா 3 6 டாயர் அவர் அடிச்சிருப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 4வது பால அடிக்க போய் 100% ஸ்டெம்ப்ட் ஆயிருப்பாரு. அதுவும் நான் என்ன சொன்னேன், மிடான உள்ள வச்சு லாங் ஆஃப் ஒய்டா வச்சுட்டு ஸ்கொயர் லெக் டீப்பா வச்சுக்கோ. கவுக்கு மிட் விக்கெட்டும் பின்னாடி வச்சுக்காத, மிடானும் வச்சுக்காத, மேல நீ தைரியமா தூக்கி போடு. 3 6 அடிக்கணும், 4வது பால் கண்டிப்பா ஸ்டம்ப்ட் ஆயிடுவாருன்னு. மழை பெஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏபிடியில செஞ்சுட்டு கவலைப்படாத பால் அலையும், சுக் 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 அப்படின்னாரு. வேர்ன் அண்ட் டேல் சுக் 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 சுக். நான் சொன்னேன், நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன், மழை பெஞ்சிருக்கே, பால் ஸ்கிட் ஆகும், அவர் இறங்கி வருவார் மெக்கல்லாம. நான் சொல்றதை கேளு, நீ வெயிட் பண்ணிப்பீடா, இம்ரான் போறதுக்குள்ள 3 விக்கெட் விழுந்துரும், இம்ரான் வந்து முடிச்சிருவாங்க, கோட் வின் திஸ் கேம் பை 70 ரன்ஸ்னாரு. அவரோட திங்கிங்கை நீங்க குறை சொல்லக்கூடாது. ஓகே, நான் வேற மாதிரி நான் யோசிச்சேன். இன்னொன்னு சொல்றேன், இவங்க 2 பேரும் 3-2 5 ஓவர் போட்டாங்க. 5 ஓவர்ல 70 ஃபார் நோலாஸ். 5 ஓவர்ல 70 ஃபார் நோலாஸ். 6வது ஓவர்ல இம்ரான் டாயர் போட்ட ஓவர் ரன் எவ்வளவு போச்சு தெரியுமா, மேட் இன் ஓவர். 6th over இம்ரான் டாயர் bowled was a made in over. That pressure was created. 7th over first ball மானே மார்க்கல புல் அடிச்சு பிரண்டன் மெக்கல்லம் அவுட் ஆனாரு. From 5 over 70 we made a match out of it. நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகி நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு முட்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். I gave him a suggestion, but AB thought it otherwise, which has to be respected. This was the strategical reason behind it. Vicky, hope you are convinced with the points I tried to make you explain. Hope the viewer has the brilliant question will also accept it. நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா we can go with the final thoughts. இல்ல பிரில்லியண்டா அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி பீப்புள் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு வந்து மெக்காங்கிக்கு வந்து அந்த மாதிரி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நீ 2 லெஃப்ட் ஹேண்டருக்கு ட்ரபிள் பண்ணா போதும்னு சொல்லிதானே இறக்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நீ 2 லெஃப்ட் ஹேண்டரை மட்டும் ட்ரபிள் பண்ணு, மற்ற எல்லாரையும் நாங்க பாத்துக்கிறோம்னு எல்லாருமே போலிங் யூனிட்டா ஒரு சேர்ந்து வந்திருப்பாங்க. 2 லெஃப்ட் ஹேண்டரை எடுத்து கொடுத்தாரு ஒரே ஓவர்ல, மேட்சே முடிஞ்சிச்சு. ஸோ நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி பிளானிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கிரிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள், ஒரு எவ்ரி பால் இஸ் அன் ஈவென்ட்னு ஏன் சொல்றாங்கன்றது இதுக்கு தான் ரீசனு. அந்த ஒரு பால் கேமையே சேஞ்ச் பண்ணோம். பீடா பியூட்டிஃபுல்லி சம்ட் அப். உங்களோட பழைய மெமரிஸை வந்து திருப்பி எடுத்துட்டு வந்தீங்க. வி ஆல் ஃபெல்ட் ரியலி பீயிங் தேர் அலைவ், சீயிங் த மேட்ச். நீங்க சுக் 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 சொன்னீங்களா, நான் வந்து ஏபி டிவில்ஸோட வாய்ஸ் அப்படியே மைண்டுக்குள்ள வச்சு அப்படியே யோசிச்சு பார்த்தேன். பியூட்டிஃபுல்லா இந்த செக்மெண்ட்லயும் இந்த ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரியான 2 கொஸ்டின் நான் ஃபீல் பண்றேன். பியூட்டிஃபுல்லி சம்ட் அப். 2 கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின்ஸ். உங்களோட ஃபைனல் தாட்ஸ், பிக் 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 லாஸ், மை ஹார்ட் கோஸ் அவுட் ஃபார் யூ. டெஃபினட்டா நீங்க வந்து ஃபேஸ்ல வந்து பெருசா எதுவும் காட்டலனாலும் யூ மஸ்ட் பி ரியலி ஹர்ட்டிங் இன்சைட். I can see, I always know the person that you are, and how passionate you are for Proteas cricket and everything. You must be really hurting. You were ஏதோ ஒரு சான்ஸ்ல வந்து ஃபைனல்ஸ் வந்துட மாட்டாங்களான்னு நீங்களும் நினைச்சிருப்பீங்க at some point, பட் நடக்கல. நியூசிலாந்து very very well done. We cannot just surpass them, not giving credits to them. Beautifully played. It's a great story. அந்த ஸ்டோரி எவ்வளோ கூடிய சீக்கிரத்துல எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரு கப் வின்னிங் ஸ்டோரியா கூட முடியலாம் நியூசிலாந்துக்கு. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு நியூசிலாந்துக்கு. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் இந்த கேம்ல? நான் நாட் ஹர்ட்டிங். 2024ல நான் உடஞ்சு போனேன். When South Africa competed, South Africa were in the game after 15 overs of the second innings. They deserved to win, they lost. Today they didn't compete. எது பேசினாலும் நியாயமா பேசணும்.
உங்களுக்கு பிடிச்ச டீம்ன்றதுனால தேவர் அன்லக்கி அப்படின்னு சொன்னா நியூசிலாண்டை தாழ்த்து பேசுற மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன், நியூசிலாந்து இஸ் கோயிங் டு பி a big threat in the வேர்ல்டு கப்னு. ஆனா என்ன யோசிச்சேன், பாகிஸ்தான் அங்க ஆடுறான்னு சொல்லிட்டு அந்த முட்டாள் செமிஃபைனல் வருவான்னு சொன்னேன். நான் மிஸ் பண்ண ஒரே டீமே இவன் தான். பட் என்ன சொல்றது, டுடே ஐம் நாட் ஹர்ட்டிங் அட் ஆல். சவுத் ஆப்பிரிக்கா don't deserve to go because New Zealand outplayed them in every department. So like you, I'm also going to wish New Zealand the very best to see whether can lift their first ICC trophy. நாளைக்கும் நான் எட்ஜு கொடுக்கல, ஆனா நாளைக்கு கண்டிப்பா என்னோட பயம் சரியா வராது. விக்கியோட ப்ரெடிக்ஷன் தான் கரெக்டா போகும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நியூசிலாந்து அண்ட் கிளினிக்கல் டிஸ்பிளே அண்ட் ஹார்ட் லக் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா விச் இஸ் எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் ஃப்ரம் மை சைடு. வில் கம் பேக் and happily say Jai Hind, Vande Mataram, and a special song for India after they beat England. We'll come back and do a detailed review with your very own 100%, sorry 99 சொல்றேன், 99% accurate இன்னைக்கு எனக்கு blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.